Welcome to Prabhu Maths. 12th Maths la example 7.42 discuss பண்ணலாம். Evaluate limit extending to infinitive e power x divided by x power m. Here m belongs to set of all natural numbers. Clear? So இந்த ஃபங்க்ஷனோட லிமிட்டேஷன் கால்குலேட் பண்ணணும். ஸோ சம்மை காப்பி பண்ணியாச்சு. சம்லையே டைரெக்டாக லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் பிளேஸில் இன்ஃபினிட்டி கொடுங்களேன். ஸோ இ பவர் இன்ஃபினிட்டிவ் டிவைடட் பை இன்ஃபினிட்டி பவர் எம். ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு நான் லிமிட்டை இங்கே அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த லிமிட் சிம்பிள் கேன்சல் ஆகிடும். இ பவர் இன்ஃபினிட்டிவ் தான் டிவைடட் பை இன்ஃபினிட்டி பவர் சம்திங் இன்ஃபினிட்டிவ் தான். ஸோ இந்த இன்ஃபினிட்டி டிவைடட் பை இன்ஃபினிட்டிங்கிறது ஒன் ஆஃப் த இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம். கரெக்டாக? ஸோ டைரெக்டாக எனக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாமல் ஒரு இன்டிடெர்மினன்ட் ஃபார்மேட் க்ரியேட் ஆகுது. ஓகேவா? ஸோ இன்டிடெர்மினன்ட் ஃபார்மேட் க்ரியேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த பிளேஸில் எல்ஹாபிட்டல் ரூல் தான் யூஸ் பண்ணி இதோட லிமிட்டேஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ யூஸிங் எல்ஹாபிட்டல் ரூல். ஆர் தமிழ் மீடியம் லோபிதால் விதி. ஓகேவா? ரைட். என்னது எல்ஹாபிட்டல் ரூல்னா என்னது? எந்த ஃபங்க்ஷனில் லிமிட் அப்ளை பண்ணுறப்போ இன்டிடெர்மினன்ட் ஃபார்மேட் கிடைச்சிதோ அந்த ஃபங்க்ஷனை சேம் லிமிட்டில், அப்போ லிமிட்டை சேஞ்ச் பண்ணாதீங்க, லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு இன்ஃபினிட்டிவ் சேம் லிமிட்டை அப்படியே வச்சுட்டு நியூமரேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறீங்க, டினாமினேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறீங்க. இ பவர் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான் டிவைடட் பை எக்ஸ் பவர் எம். எம்ங்கிறது ஒன் ஆஃப் த கான்ஸ்டன்ட் வேல்யூ, எம் பிலாங்ஸ் டு என்னன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸ் பவர் என் ஃபார்முலாவில் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அப்போ எக்ஸ் பவர் எம் ஃபார்முலா எம் இன்ட்டு எக்ஸ் பவர் எம் மைனஸ் ஒன். ஓகேவா? இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் பிளேஸில் இன்ஃபினிட்டி கொடுத்தீங்கன்னா இ பவர் இன்ஃபினிட்டிவ் டிவைடட் பை எம் இன்ட்டு இன்ஃபினிட்டிவ் பவர் எம் மைனஸ் ஒன். ஸோ இ பவர் இன்ஃபினிட்டிவ் தான் டிவைடட் பை இன்ஃபினிட்டிவ் பவர் சம் ஒன் இன்ஃபினிட்டிவ் தான். இன்ஃபினிட்டிவ் கூட எந்த டேர்ம் மல்டிபிள் பண்ணாலும் இன்ஃபினிட்டிவ் தான். ஸோ ஐடி ஃபார்ம் தான். அகைன் நமக்கு என்ன ஃபார்மேட் கிடைக்குது? இன்டிடெர்மினன்ட் ஃபார்மேட் தான் கிடைக்குது. அப்போது அகைன் யூஸிங் எல்ஹாபிட்டல் ரூல். அகைன் யூஸிங் எல்ஹாபிட்டல் ரூல். ஓகேவா? ஸோ எல்ஹாபிட்டல் ரூல் யூஸ் பண்ணுங்கள். சேம் லிமிட்டை அப்படியே வச்சுக்குவீங்க. லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு இன்ஃபினிட்டிவ் லிமிட்டை சேஞ்ச் பண்ணாமல் நியூமரேட்டர் எந்த ஃபங்க்ஷனை லாஸ்ட்டாக நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணுறப்போ இன்டிடெர்மினன்ட் ஃபார்மேட் கொடுத்துச்சோ அந்த ஃபங்க்ஷனை நியூமரேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும், டினாமினேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா இ பவர் எக்ஸா டிவைடட் பை எம் கான்ஸ்டன்ட் மல்டிபிள் இருக்குது, அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அகைன் எக்ஸ் பவர் எம் ஃபார்முலா, எக்ஸ் பவர் என் ஃபார்முலா. கரெக்டாக? எக்ஸ் பவர் என் ஃபார்முலா டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா என் இன்ட்டு எக்ஸ் பவர் எம் மைனஸ் ஒன் இங்கே இருக்குது, ஃபார்முலாலேருந்து ஒரு மைனஸ் ஒன். ஸோ எம் மைனஸ் ஒன் மைனஸ் டூ. ஸோ எம் மைனஸ் டூ. கிளியரா? என்ன பண்ணியிருக்கோம்? எம் கான்ஸ்டன்ட் மல்டிபிள் இருக்கட்டாமல் வச்சுக்கிட்டு எக்ஸ் பவர் என் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கோம். எக்ஸ் பவர் என் ஃபார்முலாவில் சைடில் கூட நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பவரில் இருக்கட்டும் மல்டிபிளில் வந்துடும், பவரில் ஒன்று ரெடியூஸ் ஆகிடும். எம் மைனஸ் ஒன் ஆல்ரெடி இருக்குது, இதில் மைனஸ் ஒன். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே லிமிட் அப்ளை பண்ணுங்களேன். எக்ஸ் பிளேஸில் இன்ஃபினிட்டி கொடுத்தோம்னா இ பவர் இன்ஃபினிட்டிவ் டிவைடட் பை எம் இன்ட்டு எம் மைனஸ் ஒன் இன்ட்டு இன்ஃபினிட்டிவ் பவர் எம் மைனஸ் டூ. கிளியரா? இ பவர் இன்ஃபினிட்டிவ் தான் டிவைடட் பை இன்ஃபினிட்டி பவர் சம்திங் இன்ஃபினிட்டிவ் தான். அகைன் என்ன ஃபார்மேட் கிடைக்குது? ஒரு இன்டிடெர்மினன்ட் ஃபார்மேட் தான் கிடைக்குது. ஸோ நம்ம எத்தனை தடவை எல்ஹாபிட்டல் ரூல் யூஸ் பண்ணிகிட்டே வந்தாலும் டிவைடில் எக்ஸ் டேர்ம் ரெடியூஸ் ஆகிட்டே வரும். பட் எனக்கு இன்ஃபினிட்டிவ் ஃபார்மேட் தான், இன்ஃபினிட்டிவ் பை இன்ஃபினிட்டிவ் இன்டிடெர்மினன்ட் ஃபார்மேட் தான் கிடச்சிட்டே வந்துட்டுருக்கும். ஏன்னா இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா எத்தனை தடவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் இ பவர் எக்ஸ் தான் வந்துட்டுருக்கும். இது எக்ஸ் பவர் என் ஃபார்முலாவில் ரெடியூஸ் ஆகிட்டே வரும். இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் போகிறப்போ எம் இன்ட்டு எம் மைனஸ் ஒன்று வச்சுக்குவோம். ஸோ அகைன் எக்ஸ் பவர் எம் மைனஸ் டூ டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா வேணா அகைன் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் இன்னொரு லைன். ஸோ அகைன் யூஸிங் எல்ஹாபிட்டல் ரூல். ஓகேவா? சேம் லிமிட்டை அப்படியே வச்சுட்டு லிமிட் எக்ஸ் டெண்டிங் டு இன்ஃபினிட்டிவ் இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா அகைன் இ பவர் எக்ஸ் டிவைடட் பை எம் இன்ட்டு எம் மைனஸ் ஒன் கான்ஸ்டன்ட் அந்த டேர்ம் இருக்கட்டும், எம் இன்ட்டு எம் மைனஸ் ஒன் இருக்கட்டும். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் பவர் என் ஃபார்முலாலே டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். ஸோ என் இன்ட்டு எக்ஸ் பவர் எம் மைனஸ் டூ ஃபார்முலாலேருந்து ஒரு மைனஸ் ஒன். ஸோ எம் மைனஸ் த்ரீ வரும். கரெக்டாக? விச் இஸ் ஈக்குவல் டு லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா இ பவர் இன்ஃபினிட்டிவ் தான் டிவைடட் பை எக்ஸ் பிளேஸில் இன்ஃபினிட்டி கொடுத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி பவர் சம் ஒன் இன்ஃபினிட்டி தான் வரும். அது கூட எந்த டேர்ம் மல்டிபிள் பண்ணாலும் இன்ஃபினிட்டி தான். ஸோ அகைன் நமக்கு இன்டிடெர்மினன்ட் ஃபார்மேட் தான் கிடைக்குது. ஓகேவா? இப்போ பாருங்களேன், நான் ஃபஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ எம் வந்தது, செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ எம் மைனஸ் ஒன். ஓகேவா?
ஸோ தேர்ட் டைம் நம்ம எல்லா அப்படி ரூல் யூஸ் பண்ணுறப்போ m-2 அப் டு இது அப்படியே அடுத்த டைம் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் m-3. ஸோ ரெடியூஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு பாருங்கள், m இன்ட்டு m-1 ரெடியூஸ் ஆகிருக்கு, இதுலேருந்து 1 ரெடியூஸ் ஆகிருக்கு, m-2 m-3 m-4 அண்ட் ஸோ ஆன் டே கண்டினியூ ஆகி 3 2 1ல் கம்ப்ளீட் ஆகும் இந்த டெரிவேஷன். அப்படியே நீங்கள் m டைம்ஸ் எல்லா அப்படி ரூல் யூஸ் பண்ணிங்கன்னா, ஏன்னா எக்ஸ் பவர் m தானே ஃபங்க்ஷனாக இருந்தது, அப்போ m டைம்ஸ் நீங்கள் எல்லா அப்படி ரூல் யூஸ் பண்ணிங்கன்னா we apply L'Hopital rule m times வந்து ஏன்னா நான் இப்படியே நான் அப்ளை பண்ணிகிட்டே போகிறப்ப இங்கே பவரில் n இருந்ததுன்னா n டைம்ஸ்னு சொல்லலாம், பவரில் m இருக்கிறதுனால m டைம்ஸ் நம்ம வந்து நான் L'Hopital ரூலை அப்ளை பண்ணிகிட்டே போனோம்னா இது எப்படி சார் கன்வெர்ட் ஆகும்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு இன்ஃபினிட்டிவ் e power x டிவைடட் பை m-1 ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது பாருங்கள், 1 ரெடியூஸ் ஆகிருக்கு, இதுலேருந்து 1 ரெடியூஸ் ஆகிருக்கு, m-2. அடுத்த டைம் நான் அப்ளை பண்ணுறப்போ m-3, இது இப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே வந்து 3 2 1 அப்படியே ரெடியூஸ் ஆகி 1ல் கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? which is equal to லிமிட் x tending to infinitive e power x divided by which is n factorial formula. ஓகேவா? n factorialனா என்ன சார் அப்படின்னா 1 into 2 into 3 into and so on n minus 2 n minus 1 up to nல கம்ப்ளீட் ஆகும். இதான் n factorial formula. சேம் ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள், ரிவர்சல் ஆர்டர் இருக்குது, அவ்வளோதான். m into ரெடியூஸ் ஆகிங்க m-1 ரெடியூசிங் m-2 அண்ட் so on அப்படியே வந்து 1ல் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ சிம்பிளாக இந்த டினாமினேட்டர் என்னன்னு சொல்லிடலாம், m ஃபேக்டோரியல். இங்கே n இருந்த இடத்துல இங்கே m இருக்கிறதுனால m ஃபேக்டோரியல். கிளியரா? இதை தான் டைரெக்டாக புக்கில் ஸ்கிப்டு ஸ்டெப்டாக டைரெக்டாக கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ரைட். ஸோ இங்கே லிமிட் அப்ளை பண்ணுங்களேன், எக்ஸ் பிளேஸில் இன்ஃபினிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா e பவர் இன்ஃபினிட்டிவ் டிவைடட் பை m ஃபேக்டோரியல். mன்றது ஒன் ஆஃப் த நேச்சுரல் நம்பர் அப்படின்னு ஃபஸ்ட்டில் சம்லேயே கொடுத்துட்டாங்க, m பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துட்டாங்க கொஸ்டின்லேயே. ஸோ அப்போ கம்பல்சரி எம்மோட வேல்யூ செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்லேருந்து என்ன நம்பர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்திங்கன்னா கண்டிப்பாக டினாமினேட்டரில் ஒரு கான்ஸ்டன்ட் தான் கிரியேட் ஆகும். இப்போ எம்மோட வேல்யூ 1 எடுத்தீங்க அப்படின்னா 1 ஃபேக்டோரியல் 1 தான். அப்போ டிவைடில் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் இருக்க போகுது. அப்போ டிசைடிங் ஃபேக்டர்னா e பவர் இன்ஃபினிட்டிவ் தான். e பவர் இன்ஃபினிட்டியோட வேல்யூ இன்ஃபினிட்டிவ் டிவைடட் பை m ஃபேக்டோரியல். கரெக்டாக? ஸோ m ஃபேக்டோரியல் ஒன் ஆஃப் த கான்ஸ்டன்ட் தானே, இன்ஃபினிட்டிவ் பை சம் ஒன் கான்ஸ்டன்ட் இன்ஃபினிட்டிவ் தான் வரும். ஓகேவா சார்? இன்ஃபினிட்டிவ்ங்கிறத அப்போது இந்த சம்முக்கு லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லலாம், ஆர் இன்ஃபினிட்டிவோட நம்ம சம்மை ஸ்டாப் பண்ணிக்கலாம். எப்படி சார் இன்ஃபினிட்டிவ்ங்கிறது வேல்யூ இல்லைன்னு சொல்கிறோம், நமக்கு லிமிட்டை எவாலுவேட் பண்ணணும், இன்ஃபினிட்டிவை நம்ம எப்படி சார் வேல்யூவாக எடுத்துக்கிறது அப்படின்னா எந்த பிளேஸில் சம்மை ஸ்டாப் பண்ணணும், இன்டிடெர்மினன்ட் ஃபார்மேட் கிடைக்காத பிளேஸில் நீங்கள் சம்மை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்ஃபினிட்டிவ்ங்கிறது இன்டிடெர்மினன்ட் ஃபார்மேட் கிடையாது, ஸோ இன்ஃபினிட்டிவில் நீங்கள் சம்மை ஸ்டாப் பண்ணலாம். கிளியரா? ஸோ ஆனால் இந்த பிளேஸுக்கு நீங்கள் இந்த சம்முக்கு கன்க்ளூஷன் கொடுக்கணும்னா லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் பிகாஸ் இன்ஃபினிட்டி வந்திருக்கிறதுனால லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லி ஆன்சரை கன்க்ளூஷன் கொடுக்கலாம். ஆர் புக்கில் நீங்கள் இன்ஃபினிட்டியோட ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் இன்ஃபினிட்டியோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரீசன் என்ன சார் அப்படின்னா இன்ஃபினிட்டிவ்ங்கிறது ஒன் ஆஃப் த இன்டிடெர்மினன்ட் ஃபார்மேட் இல்லை. ஓகேவா? ஸோ இன்டிடெர்மினன்ட் ஃபார்மேட் இருந்தால் தான் அதை நீங்கள் லிமிட்டாக அக்செப்ட் பண்ண முடியாது, அது ஒரு டேர்மாக நீங்கள் கன்சிடர் பண்ணவே முடியாது. ஸோ இன்டிடெர்மினன்ட் ஃபார்மேட் இல்லைன்றப்போ இதை நீங்கள் லிமிட்டாக எடுத்துக்கலாம், பட் இங்கே இன்ஃபினிட்டி வர்றதுனால அந்த லிமிட்டு டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகேவா? தேங்க்யூ.